Hello, good morning children. இன்னைக்கு நம்ம exercise 4.3 question number 2 பண்ண போறோம். அதுல first, second and fourth sum தான் பண்ண போறோம். ஏனா இதுல வந்து இந்த first, second and fourth sumல பாத்தீங்கன்னா மூணு terms தான் இருக்கு. இப்போ identity 1ல நம்ம exercise 4.1 4.2ல என்ன பண்ணோம்னா நமக்கு இது கொடுத்திருந்தாங்க, நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இந்த சம்ஸ்ல இந்த சைடு கொடுத்திருக்காங்க, இந்த சைடு கொடுத்துட்டு நம்மள இது கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ நம்ம எக்ஸாம்ல எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த மாதிரி இது கொடுத்திருக்காங்க, இதுதான் கண்டுபிடிக்கணும்னா இதுல என்ன க்ளூ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சம்ல பாருங்க 16y² minus 24y plus 9. இதுல எவ்வளவு டர்ம்ஸ் இருக்கு? 16y² one term minus 24y second term and 9 third term. இதுல நம்ம கிட்ட 3 terms இருக்கு. இந்த 3 termsல ஏதாவது ரெண்டு term கண்டிப்பா perfect squares இருப்பாங்க. So 2 terms will be perfect squares. Okay, இதுல ரெண்டு term அப்படி perfect square இருந்தா அது வந்து identity 1 இல்லனா 2 க்கு சொந்தம். இந்த 3 termsல ரெண்டு term perfect square இல்லனா நம்ம splitting the middle term பண்ணனும். இதுதான் நீங்க by heart பண்ணிக்கோங்க, splitting the middle term. ஓகே, என்ன நான் சொல்றேன், மூணு term கொடுத்திருக்காங்கன்னா மூணு termல ஏதாவது ரெண்டு term perfect square இருக்கணும். இப்போ இதுல பாருங்க 16y² வந்து 16 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 4 and y² the square root வந்து y, 9 the square root வந்து 3. so இது ரெண்டு perfect square ஆயிடுச்சா? இந்த ரெண்டு terms perfect square இருந்தா அது identity 1 and 2ல வந்துரும். இப்போ இதுவும் perfect square இல்லனா அப்போ நம்ம splitting the middle term பண்ணனும், which is exercise 4.4ல அது வந்துரும். ஓகேவா? இப்போதைக்கு நீங்க இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 terms இருக்கு, அதுல ரெண்டு term perfect squares இருக்கு, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல நடுவுல மைனஸ் வருது. இப்போ இது ஐடென்டிட்டி 1ல பிளஸ் இருக்கு, ஐடென்டிட்டி 2ல தான் மைனஸ் இருக்கு. அப்படின்னா நடுவுல மைனஸ் இருக்குன்னா இது ஐடென்டிட்டி 2, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4y நேரா நம்ம கீழே வந்துடலாம், 4y minus 3 the whole square தான். அப்படின்னா இதை வச்சு நம்ம இங்க வந்துட்டோம். ஓகேவா? ஸோ a minus b the whole square எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? இது செகண்ட் டேர்ம்ல வரும்னு, இதோட ஸ்கொயர் ரூட் 4y, இதோட ஸ்கொயர் ரூட் 3, ஆனா இங்க மைனஸ் சைன் இருக்கிறதுனால இது செகண்ட் ஐடென்டிட்டி. இப்போ இது வச்சு நம்ம மேல போயிடலாம். இப்போ இது சப்போஸ் கொஸ்டின், இப்போ நமக்கு தெரியும்ல இது a இது b ன்னு. ஸோ a minus b the whole square எப்படி எழுதுவோம்? a square. ஓகே, a minus b நம்ம இங்க வந்துருச்சு. ஸோ இது வச்சு நம்ம இதை எழுதிடலாம், a square minus 2ab, 2 into a இடத்துல 4y into b இடத்துல 3. இப்போ இங்க நம்ம சைனை -3 எடுக்க மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு a minus b the whole squareக்கு தனி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம a minus எடுக்க போறோம் plus b square, so 3 square. இப்போ பாருங்க இது கரெக்டா வந்துரும். 4y into 4y 16y² minus இடத்துல minus 2 4s are 8, 8 3s are 24 into y 24y, 3 square வந்து 9 வந்துருச்சா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், இது வச்சு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டோம், இது வச்சு நம்ம இந்த ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். Okay. 9/4 s square plus 6st plus 4t square. இப்போ 3 terms இருக்கா? ஓகே, அதுல ரெண்டு term perfect square பாருங்க. ஆமா, இந்த termும் perfect square. So 9th square root 3, denominator 4th square root 2, s square the square root s and 4 the square root 2, t square the square root t. இப்போ இது 3 terms இருக்கு, இந்த 3 termsல ரெண்டு term perfect square இருக்கிறதுனால இது identity 1 இல்லனா identity 2ல தான் வரும், identity 1 or identity 2. ஆனா இங்க நடுவுல பிளஸ் இருக்கிறதுனால
ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால இது ஐடென்டிட்டி 1. ஸோ இங்கே நம்ம ப்ளஸ் போட்டு த ஹோல் ஸ்கொயர் எழுதிடுறோம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இது இருக்குது a + b த ஹோல் ஸ்கொயர். ஸோ a + b த ஹோல் ஸ்கொயருக்கு ஆன்சர் என்ன? a² + 2ab + b². அதை நம்ம இங்கே எழுதிடலாம். a², a இடத்துல என்ன இருக்குது? 3/2s த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, 2 இன்ட்டு a என்ன? 3/2s இன்ட்டு b என்ன? 2t முடிச்சாச்சு ப்ளஸ் b², 2t த ஹோல் ஸ்கொயர். நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. 3² 9, 2² 4, s into s, s². 2 cancel ஆகிடும். 2 3s are 6, 6 into s, 6st, 6st, 2t the whole square, 2 into 2 4, t². வந்துருச்சா? ஸோ 6 டேர்ம்ஸ் இருக்கும்போது நம்ம எப்படி தான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏதாவது 2 டேர்ம் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் அது ஐடென்டிட்டி 1, இல்லைன்னா ஐடென்டிட்டி 2, இல்லைன்னா அது ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கள். p² by 16 minus 2 plus 16 by p². இப்போது இதுவும் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 3 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 3 டேர்ம்ஸில் 2 டேர்ம்ஸ் வந்து ஓகே சில்ட்ரன். ஸோ 3 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 3 டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்கள். எஸ், p² the square root p, 16 the square root 4, திருப்பி 16 the square root 4, p² the square root p. அப்படின்னா 2 டேர்ம் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இதில் இருக்குது. இப்போ இது 2 டேர்ம்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக இருந்தால் இது ஐடென்டிட்டி 1, இல்லைன்னா ஐடென்டிட்டி 2. எப்படி கண்டுபிடிப்போம்? இது ஐடென்டிட்டி 1 2ன்னு மிடில் டேர்மை பாருங்கள். மிடில் டேர்ம் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் வந்து செகண்ட் ஐடென்டிட்டிக்கு தான் வரும். ஸோ நம்ம இங்கே மைனஸ் போட்டோம். இப்போது இது என்ன ஆயிடுச்சு? a - b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது a - b த ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம என்ன எழுதணும்? a². a² இடத்துல என்ன இருக்குது? p/4. ஸோ a²னா p/4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2 இன்ட்டு a இடத்துல p/4, 2ab, b இடத்துல 4/p, அப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் b² இடத்துல என்ன இருக்குது? b இடத்துல 4/p த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். p², 4² 4 4s are 16, 4 4 கேன்சல் ஆகிடும். p கேன்சல் ஆகிடுச்சுன்னா -2 மட்டும் தான் இருக்கும். எதுக்கு? 4² 16 p². ஓகேவா? ஸோ இன் திஸ் வே யூ கேன் ஃபைண்ட் அவுட் விச் ஐடென்டிட்டி இட் பிலாங்ஸ் டு. அவ்வளோதான் சில்ட்ரன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம்.